திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் என்றால் அது ஏவிஎம் ஸ்டுடியோஸ். அதன் நிறுவனரான ஏவி மெய்யப்ப செட்டியார் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் கன்னட மொழிகளில் அதிக பொருட்செலவில் ஏராளமான வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறார். அவரது மறைவுக்கு பின் அவரது புதல்வர்கள் தந்தையின் வழியிலேயே பாரம்பரியமிக்க அந்த தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இப்படிப்பட்ட மாபெரும் தயாரிப்பு நிறுவனத்தின் மறக்க முடியாத பல காவிய படைப்புகளில் ஒன்றுதான் குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படம். 1965ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மற்ற ஏவிஎம் திரைப்படங்களிலிருந்து மாறுபட்ட ஒரு தனி சிறப்புக்குரிய திரைப்படம் எனலாம். ஏவிஎம் சகோதரர்களில் ஒருவரான ஏவிஎம் குமரனின் தனிப்பட்ட விருப்பத்தாலும் அவருடைய தீவிர முயற்சியாலும் உருவான படம் இந்த குழந்தையும் தெய்வமும். பெங்களூரில் ஓடிக்கொண்டிருந்த தி பேரண்ட் டிராப் என்ற ஒரு ஆங்கில திரைப்படத்தை பார்த்த ஏவிஎம் குமரன் தமிழுக்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்களோடு இந்த படத்தின் கதையை சினிமாவாக எடுத்தால் வெற்றி படமாக வருமே என்று எண்ணினார். தனது தந்தை ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் விபரத்தை கூறி அவரது யோசனையின் பேரில் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தரிடம் சென்று அப்போது தயாராகி கொண்டிருந்த காக்கும் கரங்கள் திரைப்படத்தில் இவர் பார்த்த தி பேரண்ட் டிராப் என்ற ஆங்கில திரைப்படத்தின் ஒரு பகுதியை மட்டும் சில மாற்றங்கள் செய்து இணைத்தால் படம் நன்றாக வரும் என்று தனது அபிப்பிராயத்தை கூற அந்த ஆங்கில திரைப்படத்தை பார்த்த ஏசி திருலோகச்சந்தர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இந்த படத்தை எந்த இந்திய மொழிகளில் எடுத்தாலும் படம் தோல்வி அடைவது உறுதி என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டார். படத்தை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருந்த ஏவிஎம் குமரன் தங்களது நிறுவனத்தின் வெற்றி படங்களான அந்த நாள், களத்தூர் கண்ணம்மா ஆகிய திரைப்படங்களின் திரைக்கதை வசனகர்த்தாவான நடிகர் ஜாவர் சீதாராமனை அணுகி விபரத்தை கூற அவரும் அந்த ஆங்கில திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஓரிரு நாட்களிலேயே தமிழுக்கான திரைக்கதையை அமைத்து தந்துவிட்டார். ஆங்கில படத்தில் நாயகனும் நாயகியும் பிரிவதற்கான காரணம் அழுத்தமாக சொல்லப்படாமலும் நாயகன் மற்றும் நாயகி இருவரையும் மீண்டும் இணைக்க பாடுபடும் அவர்களின் இரு குழந்தைகளில் ஒன்று ஆண் குழந்தையாகவும் மற்றொன்று பெண் குழந்தையாகவும் காட்சிப்படுத்தியிருந்ததை தமிழுக்காக நாயகன் நாயகியின் பிரிவுக்கு காரணமாக நாயகியின் தாய் கதாபாத்திரத்தையும் ஆண் பெண் என்றிருந்த குழந்தை கதாபாத்திரங்களை ஒரே உருவத்தில் உள்ள இரட்டை பெண் குழந்தைகளாக மாற்றி அமைத்து தமிழுக்கான திரைக்கதையும் அமைத்து தந்துவிட்டார் ஜாவர் சீதாராமன். 1965இல் தமிழில் வெளியான குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் ஜெய்சங்கர் நாயகனாகவும் நாயகியாக ஜமுனாவும் இரட்டை குழந்தை நட்சத்திரங்களாக குட்டி பத்மினியும் நடிக்க இரட்டை இயக்குநர்களான கிருஷ்ணன், பஞ்சு இயக்கத்தில் ஏவிஎம் தயாரித்த இந்த திரைப்படம் 100 நாட்களை கடந்து ஓடி மாபெரும் வெற்றியை தேடித்தந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.